சவுண்ட் ரோஸ்ட் பண்ணது வந்துட்டு ஒரு டாஸ்க். ரோஸ்ட்னாலே வந்துட்டு அவங்கள கலாய்க்கணும், அந்த மாதிரி ப்ரூட்டலா கலாய்க்கணும், ஸ்ட்ரெயிட்டா எந்த பாரபட்சமும் பார்க்காம கலாய்க்கணும்னு சொன்னதுதான் டாஸ்க். பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் அதுதான். அவங்க என் ஃப்ரெண்டு தான். நான் எக்ஸிட் ஆகும்போது 4 பேர் நண்பன் பாட்டு பாடினாங்கல்ல, அதில் அவங்களும் ஒருத்தவங்க தான். அவங்க தான் என்ன ஸ்டார்டிங்ல நல்லா பேசி நல்லா ஃப்ரெண்டாகவும் இருந்தாங்க. அது அவங்களுக்கே தெரியும், நான் சும்மா தான் ரோஸ்ட் பண்ணேன். சொன்னதுக்கு எந்த வன்மமோ ஜெலசி எதுவுமே கிடையாது. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த பொறாமையும் கிடையாது. ஸோ அது ஒரு டாஸ்க்கு தான், அதனால நான் ரோஸ்ட் பண்ணேன். தப்பாக எடுத்துக்காதீங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம். வர்ஷினி சௌந்தர்யாவை டாக் மாதிரி கத்திட்டே இருப்பாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஹேட் கிரியேட் ஆச்சு. ஸோ எப்படி நீங்கள் சௌந்தர்யாவை டாக் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு, பட் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மஞ்சாரியை பார்த்து நாய் மாதிரி கத்திருப்பாங்க. ஸோ அதனால வர்ஷினி ரோஸ்ட் பண்ணதில் எந்த தப்புமே இல்லை, வர்ஷினி கரெக்டாக தான் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்போசிட் அப்படியே வர்ஷினிக்கு பாராட்டிட்டு வராங்க. அண்ட் சௌந்தர்யா இன்னைக்கு நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு ஆடியன்ஸில் கேள்விகளும் கேட்டுட்டு வராங்க. ஸோ உங்களை நீங்கள் ஸ்கூலில் புள்ளி பண்ணதா சொன்னீங்க, இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது புள்ளி இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கேள்வி கேட்டு வராங்க.